கொஞ்சம் ஹார்ஷ் on Prasidh Krishna, Chika. I think he deserved to play in the 11 ahead of Harshit Rana in the particular game. ஏன்னா ஐ திங்க் அந்த அவரோட லாஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் மேட்சஸ்ல பிரசித் கிருஷ்ணாஸ் கான்ஃபிடன்ஸ் இஸ் ரிசன். அவர் இப்போதான் இங்கிலாந்துல இருந்து வராரு, ஃப்ரெஷ். ஹீ இஸ் ஆல்சோ டால். He can get the ball to go at 145. He's quicker than Harshit Rana. In the Perth wicketல bounce, he would have been more suited in தோணுச்சு சீக்கா எனக்கு. இது நம்ம எவ்வளவு வாட்டி சொல்றதுப்பா, நான் எவ்வளவு வாட்டி சொல்ல முடியும். அதான் அவன் அடிச்சான் பார்த்தேன் ஒன்னு ஷாட் பேக் ஃபுட்ல, கவர்ஸ் மேல அடிச்சு பேக் ஃபுட்ல அடிக்கிறான். கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சான் போட்டு இன்னைக்கு. கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ் நீ பிரசித் கிருஷ்ணா ஆட மாட்டேன்றீங்க. சரி என்ன வேணா சொல்லி, இந்த ஹைட்டுக்கு அவனுக்கு நீ இருக்கிற, அவனுக்கு ஒரு ரிதம்ல இருக்கான், டெஸ்ட்ல ஆடி இருக்கான், ஹைட் இருக்கு, பேஸ் இருக்கு, பவுன்ஸ் இருக்கு, அவனுக்கு இருக்கு. எஸ், பட் ஸ்டில் நான் பிட்வீன் பிரசித் கிருஷ்ணா குல்தீப் யாதவ் சொன்னா குல்தீப் யாதவ் ஸ்டில், let me be very frank, then my choice would have been Prasidh Krishna. ஒரு பேட் மேட்சா டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு போயே ஆனோம். என்ன அட்வான்டேஜ், குல்தீப் யாதவ் will get you wickets. விக்கெட் எடுக்க ஆகும் ஆப்போசிஷன், the run rate comes down automatically. The more wickets you start taking in the middle overs, the run rate will come down automatically. அங்கதான் மிஸ்டேக் பண்றோம் நம்ம. விக்கெட் எடுக்கணும், you need wicket taking bowlers in the middle overs. அது வந்து குல்தீப் யாதவ் will be very useful. மிடில் ஓவர்ஸோட அப் ஃப்ரண்ட்டும் கொஞ்சம் தேவையோன்னு எனக்கு தோணுச்சு சீக்கா. ஐ ஸ்டில் என்னோட காம்பினேஷன் நான் எப்படி யோசிப்பேனால சீக்கா, நான் வந்து பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் அண்ட் முகமது சிராஜ் இந்த 3 ஃபாஸ்ட் பவுலரும் ஆடிட்டு குல்தீப்பையும் ஆடுவேன் சீக்கா. நான் குல்தீப் அட் நம்பர் 8 ஆடுவேன். ஐ டோன்ட் நீட் சோ மெனி ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் சீக்கா. ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் அக்சர் பட்டேல், அன்பார்ச்சுனேட் ஃபார் வாஷிங்டன் சுந்தர். Or you want to play 3 spinners also, you play Washington Sundar instead of Nitish Kumar Reddy. அது கூட நான் சொல்லுவேன். பட் நிதிஷ் குமார் ரெட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு தோணுது. he's done well in Australia in the past. அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 100, இங்க ஒரு நல்ல 40, and you can see that he seems to be a batter who likes the bounce. And I think Australia it'll suit him. Good to have Nitish Kumar Reddy. So உங்களுக்கு enough options இருக்கு சீக்கா உங்களுக்கு. I think this is a better combination to go with Indiaக்கு. 100%. And ஷார்டா போடாது மிச்சல் மார்க் என்ன மாதிரி அடிக்கிறாடா அப்படின்ற மேட்ச் பால் சன்னு போதாங்க. இப்படின்னா திருப்பி 2 6 விட்டான். பட் இன்னும் நீ இறங்கி விட்டான் போற சிராஜ் ஒண்ணு நேரம் அவனுக்கு விட்டான். பட் அதுக்கப்புறம் சிராஜ் அடிச்ச அப்புறம் ஹர்ஷித் ராணாவை பேக் ஃபுட் ஒன்று அடிச்சான். அவர் பலான்னு ஒரு அரை கவர்ஸ் மாதிரி அடிச்சான். அதான் சொல்றேன், அது ஏதோ டென்னிஸ் ஷாட் மாதிரி அடிச்சான். செமையான அண்ட் எல்லாம் ஈவன் தட் பாய் பிலிப், ஜார்ஜ் பிலிப், அவனு பட்டா பாக்கியம் படாட்டிலேயே ஜாலியா ஆடுறான் மச்சான் அவன்.